வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரை பார்க்க போகிறோம். எல்லாரோட ஃபேவரட் கார்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்றது ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஆல்மோஸ்ட் மாதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 25,000 30,000 கார்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் செல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி லீடிங் கண்டெண்டர்ஸாக இருக்கக்கூடிய ஹுண்டாயோட ஆல் நியூ i20 இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ எஸ், எப்பயுமே எல்லாருக்குமே இந்த செக்மெண்ட்டில் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் i20. ஸோ அதோட ஃபேஸ் லிஃப்ட் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது, 2025 ஃபேஸ் லிஃப்ட். ஸோ இந்த காரில் என்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேஸ் லிஃப்ட்டுக்குன்னே பேர் போன ஹுண்டாய் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் என்ன நமக்கு வந்து அடிஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன வேல்யூ அடிஷன் இருக்குது, எந்த மாதிரியான கன்சியூமர் செக்மெண்ட்டுக்கு இந்த கார் வந்து சூட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக நம்ம டைவ் இன் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷூட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்களே தனிப்பட்ட முறையில் வந்து காரை பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த டச் அண்ட் ஃபீல் இந்த வீடியோவில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹியர் இட்டுங்க, ஆல் நியூ ஹுண்டாயோட i20 ஃபேஸ் லிஃப்ட் நம்மக்கிட்ட இருக்குது. 2025 வேரியண்ட்டு இன் ஆல் இட்ஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்டைலிஷான ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கை இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். எஸ், இது வந்து ஹுண்டாயோட அடாப்டட் K2 பிளாட்ஃபார்மில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. K2 பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட கிரெட்டாலையும் இந்த அடாப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரென்த் பில்டு குவாலிட்டியை தான். எப்பயுமே பில்டு குவாலிட்டி ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாகவே ஹுண்டாய்க்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த கார் பில்டு குவாலிட்டிலையும் எக்ஸல் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த செக்மெண்ட்டில் 4 சிலிண்டர் ஆஃபரிங்காக வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி காராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எஸ், இப்போ மாருதிஸும் 3 சிலிண்டருக்கு போயிட்டாங்க, டாட்டாஸும் 3 சிலிண்டரில் ஸ்டிக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கார் கண்டிப்பாக ரிஃபைன்டான ஒரு பெட்ரோல் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு வரும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ கம்மிங் அப் ஸ்ட்ரெயிட் அவே எக்ஸ்டீரியரோட ஃபீலிங் என்ன அப்படின்னா, கார் ரொம்ப ஷார்ப்பாக ஸ்டைலிஷாக ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரூட்டல் லுக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பானட்டில் வரக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாம் கூட ஒரு ஆங்க்ரியான லைன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பானட் லைன்ஸ் க்ளீனாக வரதை நம்ம பார்க்க முடியுது. ஹெட்லாம்ப்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ரேசர் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப் பிடிச்சிருக்கா இல்லையன்றதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு ஷார்ப்பான டிஆர்எல்ஸ் நம்ம பார்க்க முடியுது, பேராமெட்ரிக் கிரில்ஸ் நம்ம பார்க்க முடியுது, நிறைய பியானோ பிளாக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல அபண்டன்ட் ஆஃப் பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது, 2D ஹுண்டாய் லோகோ பார்க்க முடியுது. இங்கே ஒரு சின்ன ஏர் கர்டன் கொடுத்துருக்குறாங்க, ஏரோடைனமிக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க, பார்க்க முடியுது. ஸ்லீக்கான டிசைன் நம்ம பார்க்கலாம். பம்பர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நோஸ் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்த i20யோட ஃப்ரண்ட் ஃபேஷியாவை எடுத்து இன்னும் கொஞ்சம் போல்டான பியானோ பிளாக் ஆக்சன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் ஸ்டைலிஷான ஒரு கோஷன்ட்டை அடிஷனாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ மூவிங் ஆன் டு த சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் ஆர்லெஸ் சிமிலரான அதே டிசைன் லாங்குவேஜ் தான். இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருந்த i20யில் என்ன டிசைன் லாங்குவேஜ் இருந்ததோ அதே தான் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டைலிஷான ஒரு காராகவே இந்த செக்மெண்ட்டில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அலாய் வீலோட டிசைன் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் சேஞ்ச் ஆகிருக்குது. 16 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல்ஸ் நம்ம பார்க்க முடியுது. டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 195/55 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூனிட்டில் அப்போலோ டயர்ஸ் இருக்குது. காரோட லெங்க்த்தை பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 4 மீட்டர்ஸ்ங்க, 3.9 மீட்டர்ஸ் லெங்க்த் இருக்கக்கூடிய காராக இருக்குது. அஃப்கோர்ஸ் சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இருக்க ஜிஎஸ்டி ரிவிஷன்ஸ் இந்த காரும் என்ஜாய் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப் 4 மீட்டரில் ஒரு செடானையே உங்களுக்கு வந்து கொண்டு வராங்க, எஸ்யூவியை கொண்டு வராங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்றப்போ த்ரூ அவுட்டாக இந்த லெங்க்த்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது ஹுண்டாயில். ஸோ உள்ளே எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சைட் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ. இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் குவார்ட்டரில் ஆரம்பித்து இந்த கேரக்டர் லைன்ஸ்னு சொல்கிற இந்த டாமினண்ட்டான லைன்ஸை பாருங்கள், த்ரூ அவுட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகி ரியர் வரைக்கும் வருது. ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு ஸ்டைலிங் கியூவை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டோர் ஹேண்டில்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. குரோம் ட்ரீட்மெண்ட்டோட நல்ல ஒரு பாஷான டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பே அந்த சாலிட்னஸ் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் Hyundai இந்த தடவை சேஃப்டியில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் எல்லா மாடல்ஸும் 6 ஏர்பேக்ஸ் டிஃபால்ட்டாக வந்துடுது த்ரூ அவுட்டாகவே பேஸ் மாடல்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் 26 சேஃப்டி ஃபீச்சர்ஸை Hyundai வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த i20யில். என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்றதை இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இன்னொரு ஹேண்டியான விஷயம், ஃபியூவல் பம்ப் ஓப்பன் பண்ணுறது. சின்னதாக நீங்கள் கார் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் அண்ட் ட்ரிம் ஆஸ்டா அப்படிங்கிறனால இந்த ஆஸ்டா ஆப்ஷனில் வந்துட்டு சன்ரூஃப் வந்துடுது, ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. ரொம்ப ப்ரீமியமாக எலகண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. மூவிங் ஆன் டு த ரியர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயிலிங்லேருந்து ஆரம்பித்து இந்த ஏரோடைனமிக்ஸ் கியூஸ் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆல் நியூ i20யோட ரியர் ப்ரொஃபைல் பார்த்துட்ருக்குறோம். ஐகானிக் இசட் ஷேப்டு டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோன்னே டிஸ்டிங்டிவாக இது i20பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரியர் டிசைன் லாங்குவேஜை நம்ம இங்கே பார்க்க முடியுது. எப்பயுமே ரோட்டில் ஐகானிக்கான ஒரு லுக் இந்த ஜென்ரேஷன் காரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள். மோரார்லெஸ் அதே டிசைன் லாங்குவேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபேஸ் லிஃப்ட்க்கு முன்னாடி இருந்ததை. பட் ஸ்டில் இங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்குது. ரியர் பம்பரில் வந்து கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாவே ஒரு அப் மார்க்கெட் ஃபீலிங்கை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியர் ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அலுமினியம் ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாப் அண்ட் ஆஸ்டாக்கான பேட்ஜிங் பார்க்க முடியுது, i20 பிராண்டிங் பார்க்க முடியுது, Hyundaiயோட 2D பிராண்டிங் பார்க்க முடியுது. ரியர் வாஷர் வைப்பரோட ஒரு செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஓவராலாக நல்லா ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். த்ரூ அவுட்டாகவே இந்த காரோட பாடி ஃபுல்லாக சைட் ஸ்கர்ட்ஸில், ரியர் பம்பரில், ஃப்ரண்ட் பம்பரில் அந்த கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது. அது ரொம்ப அப் மார்க்கெட் லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒன்லி திங், நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஏஸ்தட்டிக் ஃபினிஷாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆல் நியூ i20யோட பூட் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. எஸ், ஓப்பன் பண்ணோன்னா உள்ள 311 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் நம்ம பார்க்க முடியுது. சாரிங்க, ஷோரூமோட திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. பட் ஸ்டில் இதுவுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக உங்களோட எவ்ரிடே கேரி அண்ட் வீக்கெண்ட் ட்ரிப் கேரிஸை வந்து நீங்கள் இதில் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அடிஷ்னல் கன்வீனியன்ஸ்க்காக 60/40 ஸ்ப்ளிட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பூட்டிங் லிட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது என்னோடய ப்ரிஃபரன்ஸுக்கு. பட் ஸ்டில் தென் ப்ராக்டிகாலிட்டியை மிஸ் பண்ணலை அப்படின்றத எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஹெஃப்ட் தெரியுதுங்க, ஈஸியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நல்ல ஹெவியான பூட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வாங்க என்ஜினோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நல்ல சாலிடான பேனட்டாக இருக்குங்க. ஷீட் மெட்டல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், இதுதான் Hyundai i20யில் வரக்கூடிய 1.2 லிட்டருக்கான 4 சிலிண்டர் கப்பா சீரீஸ் ஆஃப் என்ஜின்னு சொல்லலாங்க. முன்னாடி ஆஸ்டா டாப் எண்டில் வந்து நமக்கு 1 லிட்டர் டர்போகான் ஆப்ஷன் இருந்தது. இப்போ அது ஒன்லி ரிசர்வ்ட் ஃபார் i20 என்லைன். ஸோ நார்மல் i20க்கு 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் 2 ஸ்டேட் ஆஃப் கியர் பாக்ஸஸில் கொடுக்குறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஐவிடின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லி அதுவும் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கியர் பாக்ஸஸ்னு சொல்கிறாங்க. பவர் ஃபிகர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஐவிடி வந்து 88 PS ஆஃப் பவரும் 114 Nm ஆஃப் டார்க்கும், மேனுவல் வந்துட்டு 83 PS ஆஃப் பவரும் 114 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட் ஆஃப் டியூனில் இருக்குது. வாங்க மோர் ஆஃப் இட் இன்டூ டிரைவிங்கில் என்னன்றதை பார்த்துருவோம். இன்டீரியர் ஆஃப் தி i20 எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டோர்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். எஸ், உள்ளே வந்தோடனேயே நம்மளுக்கு ரொம்ப வெல்கமிங்கான சேஞ்சாக இருக்கக்கூடியது இந்த டேஷ்போர்ட் செட்டப் தான் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கும். இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஸோ நல்ல ஸ்பேஷியஸான கேபினாகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதிகமாக வந்துட்டு ஏரை உள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் உள்ளே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸ்டீரிங் வீலை பற்றி பார்த்தோன்னா ஒரு 4 ஸ்போக் யூனிட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்டீரிங் வீல்னு சொல்லலாம். டி ஷேப்டு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா கண்ட்ரோல்ஸும் ஸ்டீரிங் வீல் மவுண்டடாக இருக்குது. ஆடியோ, டெலிமெட்ரி கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸாக இருக்கட்டும், நேவிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ப்ராப்பரான ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஹுண்டாயை பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். ஸோ இந்த லெதரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கார் ஆன் பண்ணுவோம். கிளச்சையும் பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அழுத்தியாச்சு. எஸ், என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ரம்பிளோட நல்ல ஸ்மூத்தான ஒரு சவுண்டு கேட்குது. நல்ல ரிஃபைன்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்கிறாங்க. ஹுண்டாயில் ஒரு 2 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் டிஜிட்டலில் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த டைப் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு இது BMW ஞாபகப்படுத்துதுங்கிற மாதிரி சொல்லலாம். லைட்டாக ரெவ் பண்ணி பார்ப்போம். டேக்கோமீட்டர் அருமையாக வருது. ஸோ டேக்கோமீட்டர் கிராஃபிக்கலாகவும் தெரியுது, நமக்கு வந்துட்டு மேனுவலாகவும் நம்பர்ஸ்லேயும் தெரியுது என்ன ஆர்பிஎம்மில் இருக்கும்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட M சீரீஸ் கார்ஸில் BMWவில் வர மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி எனக்கு இது தெரியுது. ரொம்ப ஃபேவரட்டானதும் கூட. அண்ட் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு 10.25 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் நம்ம பார்க்க முடியுது. எஸ், ஹுண்டாயில் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பிக்கலான அதே டச் சென்சிட்டிவ் ப்ராப்பரான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ப்ளூ லிங்க் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது டாப் எண்டில். அதுவே மிடில் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மெண்ட் வரும். அதில் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே தான் இருக்கும். இது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டுங்க. ஹரிசான்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து த்ரூ அவுட்டாக அந்த டேஷ்போர்டு ஃபுல்லாக அந்த ஹரிசான்டல் கனெக்டிவிட்டி நம்ம பார்க்க முடியுது. இது எனக்கு ஒரு வைடான ஒரு காரோட அப்பீல் எனக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு வைடான கார் ஓட்டுற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ப்ராப்பராக கொடுக்குது அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியும். ஏசி வென்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாகல் ஸ்விட்சஸில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா அந்த ஃபீல் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் ஃபேன் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து ஏர்க்ராஃப்ட் ஸ்டைல் டாகலில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியுது. இன்லெட் அவுட்லெட் பார்க்க முடியுது. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் பார்க்க முடியுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நம்ம பார்க்க முடியுது. 12 volts அண்ட் 180 wattsக்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. போத் USB டைப் A அண்ட் டைப் C. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்றதுனால 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பார்க்க முடியுது. நல்லா சங்கியான யூனிட்டுங்க. த்ரூ அவுட்டாக எனக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜ் வந்து நிச்சயமாக ஒரு மென்ஷனாக நான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் இருக்கிற பேட்டர்னாக இருந்தாலும் சரி, கீழே வரக்கூடிய அந்த இதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டிக்கு வந்து ஹுண்டாய் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காம்படிட்டர்ஸையும் சேர்த்தி குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கிற மாதிரியான நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பட்டன்ஸ்லாம் கூட நல்ல சங்கியாக இருக்குது. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபிட்ஜிட்டியாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராக்டிகாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு சொல்லலாம். இங்கே 2 பாட்டில் ஹோல்டர்ஸ், ஒரு கப் ஹோல்டர், ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஐதர் சைட்ஸ் ஆஃப் தி டோர்லேயுமே பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூல்டு க்ளவ் பாக்ஸ் நம்ம பார்க்க முடியுது. எஸ், ரொம்பவுமே ப்ராக்டிக்கலான கேபின், ரொம்ப அப்பீலிங்கான ஒரு கேபின். என்ன கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் ஏரியாவும் இன்னும் வைடாகவும் தெரியுது அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். மேலே வந்துட்டு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. சன்ரூஃபோட கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சன்ரூஃப் பீயிங் எல்லாரோட ஃபேவரேட்டாக இருக்குது. இன்றைக்கி கார் பையிங் டெசிஷனை நிறையா மாடிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சன்ரூஃப் டாப் எண்ட் வேரியண்ட்டில் வருது. சின்ன சன்ரூஃப் தான், பட் ஸ்டில் யூசர்ஸ் இதை லவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் சொல்லலாங்க. இப்போ வாங்க i20யோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஸ்பேஷியஸ், கம்ஃபர்டபுள், பெஸ்ட் ஃபார் 2 to 3. ஆனால் 2 ஹெட்ரெஸ்ட் இருக்குது, 3 ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களை கூலாக உங்கள் லாங் டிரைவ்ஸில் வச்சுக்க ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. பின்னாடி ஒரு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஒரு ஃபோன் ஹோல்டர் இருக்குது. அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலான ரியர் சீட்டுங்க.
ஆல் நியூ ஃபேஸ் லிஃப்டட் i20 இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ட்ரைவ் இம்ப்ரெஷன்ஸ் எடுத்தோன்னே கிளச் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் நல்லா லைட்டாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்பவுமே லைட்டான கிளச் ஆப்ரேஷன். எஸ், நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் யூனிட்டு. இப்போ ஒரு சின்ன ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கோம். நிறையா பாட் ஹோல்ஸ் இருக்குது. நல்லா ப்ளஷ்ஷாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பாட் ஹோல்ஸ் ஹேண்ட்லிங் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் நல்லா சோக்கின் ஆகுது அப்படின்றது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸாக இருக்குது. கார் வந்துட்டு 4 சிலிண்டர் பெட்ரோல், நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. கப்பா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் கப்பா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சின்ன ரோட்லேருந்து வந்து ஒரு ஹைவே பேட்ச் நம்ம எடுக்க போகிறோம். ஹைவேஸில் ஏற போகிறோம். ரொம்ப ஸ்மூத்துங்க, ரொம்ப ஸ்மூத் அண்ட் ரொம்ப ரிஃபைன்டு. இதுதான் எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா கரெக்டான எனக்கு 2 ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தி என்ஜின். 4 சிலிண்டர் யூனிட்னாலே ரிஃபைன்டாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதுலேயும் இப்போ வந்து நல்லா அந்த ரிஃபைன்மெண்ட்டை வந்து மெருகேற்றிருக்காங்க அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியும். பெரிய NVH எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். கேபின்குள்ளே வந்துட்டு அப்படியே காமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல பெப்பியான ஒரு மோட்டராக இருக்குன்றது என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸுங்க, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸு. கிளச்சிலேருந்து காலை எடுத்து த்ராட்டில் கொடுத்தோன்னே நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. இந்த ஃப்ரீ ஃப்ளோ நேச்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டீரிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா, இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நல்ல ஸ்டீரிங் இல்லை, ஆக்சுவலாக இந்த ஸ்டீரிங்கில் டியூனிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்லைன் காரில் நம்ம பார்த்ததில் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசியான ஸ்டீரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஹெவியாக இருக்குது. ப்ராக்ரெசிவாக வந்து ஸ்பீட்ஸ் பில்டாக ஸ்டீரிங்கோட ஹெவினஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்றத கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் வந்து பழைய ஹுண்டாய்ஸ்லலாம் வந்துட்டு அந்தளவுக்கு அப்ரிஷியபிளாக இருந்திருக்காது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் i20 வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். எஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணி என்கேஜிங்காக ஓட்டுறதுக்கு இந்த ஸ்டீரிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு 72 அந்த ஸ்பீடில் நம்ம க்ரூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப பிளான்டடான ஒரு ஃபீலிங்கு. ஸ்ட்ரைட்ஸில் போகிறப்ப கார் நல்ல பிளான்டடாக இருக்குது, ரொம்ப வந்து என்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓட்டுறதுக்கு. அப்படியே லீனியராக பில்ட் பண்ண முடியும். அழகாக வந்து க்ரூசிங் ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். த்ரூ அவுட்டாக கேரி பண்ணியும் போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஹைவேஸில் வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் வந்துட்டு இந்த காரில் டியூனிங் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் செட் ஆஃப் சஸ்பென்ஷன் சொல்ல மாட்டேன். இது வந்து பேலன்ஸ்டுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஸ்டிஃபர் ஸ்ப்ரிங்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சின்ன பெண்ட்ஸை டேக்கிள் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஒரு 70s வந்து அப்படியே ஒரு பெண்ட் எடுத்தேன், அழகாக உள்ள டைவின் பண்ணி கார் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஓட்டுறதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன செட் ஆஃப் டியூனிங் வேணுமோ அந்த டியூனிங் இந்த சஸ்பென்ஷனில் நடந்திருக்கு அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ரொம்ப பிளான்டட், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுற ஃபீலிங்கே இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த சீட்டை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சீட்ஸோட சப்போர்ட் வந்து நல்ல ஸ்னக்காக என்னை வந்து அப்படி பிடிச்சிக்குது, இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோடய டிரைவர் பொசிஷனை கரெக்டாக சீல் பண்ணி வச்சுருக்குது. அட் த சேம் டைம் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸில் இருக்கிற மாதிரி சில ஆடான சீட்டிங் பொசிஷன்ஸ்லாம் இதில் இல்லை. ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக பிளான்டடாக ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு செடானில் என்ன ஒரு டிரைவிங் பொசிஷன் இருக்குமோ அந்த அளவுக்கான டிரைவிங் பொசிஷன் சீட் ஹைட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே இந்த காருக்கு வந்து ஒரு கனெக்டட் டிரைவிங் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது டைனமிக்ஸ்லேயே ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் ஒரு பியூட்டி. பெருசாக வைப்ரேஷன்ஸ் எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியல. ரொம்பவுமே க்ரீமியாக புல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ஜினை பற்றி பார்த்தாச்சு, ஸ்டீரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பற்றி பார்த்தாச்சு. ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கு. அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மேனுவல் கியர் பாக்ஸ் கரெக்டாக உங்களுக்கான ரெவ் ஜோனில் வச்சு நீங்கள் அழகாக ரெவ் மேட்சிங் பண்ணி ஓட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பரான ரெவ் லிமிட்ஸில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அந்த காரில் இருக்குது. ஸோ ரியர் ஃபீட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ரியர் வாட்ச்
அதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட்டில் பண்ணிக்க முடியும். ஒரு ஆடடான ஒரு கன்வீனியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரியர்வியூ மிரரில் பார்ப்பீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு வைட் ஆங்கிள் அப்ரோச் எப்படி இருக்குது பின்னாடி அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சில இடங்களில் ரிவர்ஸ் எடுக்கிறப்போ, சில ஸ்லோப்பில் ஓட்டுறப்போ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேனுவல் கியர் பாக்ஸ் கண்டிப்பாக ஃபன் தாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு ஷார்ட்டான த்ரோ, ஸ்னாப்பியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஷார்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள் த்ரோஸு, டைரெக்டான ஒரு கண்ட்ரோலை கொடுக்குது. ஸோ ரொம்ப ஃபன் டு டிரைவ் எலிமெண்ட் வந்து இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் என்லைன் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியலனாலும், நீங்கள் வந்துட்டு i20 ஸ்டாண்டர்ட் i20 நீங்கள் போனாலும் அது என்லைனில் வரக்கூடிய ஒரு முக்கால்வாசி ஃபன் டு டிரைவ் வந்து இதுலேயும் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு கார் ஃபன்னாக இருக்கோ ஓட்டுறதுக்கு, அந்தளவுக்கு பிரேக்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். இது நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். பிரேக்ஸ் ரொம்ப ரீஅஷ்யூரிங்காக இருக்குதுன்னு சொல்லுவேன். ரொம்ப சாலிடான ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஏபிஎஸ் சிபிடி டியூனிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஏபிஎஸ் ரொம்ப இன்ட்ரூசிவாக இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப ப்ரீஜுடிஸாக உள்ளே வந்து ஒரு இன்ட்ரூஷன் கொடுக்கறது இல்லை. கரெக்டான டைமில் ஒரு என்ட்ரி கொடுக்குது, கரெக்டாக இருக்குது. ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு இதுக்கு சொல்லணும் அப்படின்னா. நல்ல டியூனிங் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. நல்ல ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் நீங்கள் காரை புஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தாராளமாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். And yes friends, that's about it all new facelifted i20யோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் டிரைவ் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த கார் யாருக்கானது, எங்களோட ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஸ்டைலிஷ் எட் ப்ராக்டிக்கலான ஒரு ப்ரீமியம் மேட்ச்பேக். இந்த செக்மெண்ட்டில் ஒரு 4 சிலிண்டர் ஆஃபரிங்கோட ஹுண்டாய் மாதிரி ஒரு ரிலையபிள் மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து ஒரு கண்ட்ரோல்டு காஸ்ட்டில் நம்ம வாங்கணும், மெயின்டெனன்ஸும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக எனக்கு தெரியுது. ஃபீச்சர்ஸுமே அடிக்குவேட்டாக இருக்குது. நிச்சயமாக அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பையராக நீங்கள் இருந்தீங்கன்னா நியர்பை ஹுண்டாய் ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் எப்போவும் சொல்கிற மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த கார் உங்களுக்கான ரைட் ஃபிட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம கார் கொடுத்தது ஆக்சினா ஹுண்டாய் ட்ரிச்சி. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் அண்ட் பைக்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அது எங்களுக்கான ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் பூஸ்ட்னு சொல்லிக்கிட்டு உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.